ஹாய் பட்டு. சூப்பர். பட்டு என்ன போட்டு செஞ்சு வச்சிருக்க? போதுமா? எல்லா க்ரீமையும் சாப்பிட்டாச்சா? நாளைக்கு சாப்பிடும் ரிமைனிங்க. நாளைக்கு சாப்பிடும் ரிமைனிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். இது ஒரு நியூ இயர் வீலாக் தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு விருதுநகர் வந்தோம். இப்போ தான் டிசம்பர் 31 ஆனோடனே சரி கிளம்பியாச்சு தூத்துக்குடிக்கு. இருந்த பட்டுக்குட்டி அப்படியே ஸ்வெட்டர் நம்ம கவச குண்டலத்தெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. நல்லாக்கா? பட்டுக்குட்டிக்காக மொறுன்னு சூப்பராக எங்கள் அத்தையை வீட்டிலே போட்ட புரோட்டாவெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்படியே காலைல வாயில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அத்தையும். சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பாய் சொல்லிட்டு ட்ரெயினில் ஏறி கிளம்பியாச்சு. ஃப்ளாஸ்கையே தூக்கவே முடியாமல் தண்ணியை குடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு இதெல்லாம்? நோ 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 நோ. நல்லா அந்த ஒரு புரோட்டாவை எப்படியோ சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால் ஒரு குட்டி ஃப்ளாட்டு. அப்படியே ட்ரெயினும் நாங்கள் வந்து தூத்துக்குடி ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே வீட்டுக்கு வந்தோடனே உணர்க்கு கடையை விரித்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டுக்குட்டிக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து கேக் செய்ய ஆரம்பிச்சாச்சு. நியூ இயருக்கு கேக் வெட்டுறதுக்கு ரோஸ் மில்க் கேக் செய்ய போகிறேன் இன்னைக்கு. மார்கழி மாதம் நோ நான்வெஜ். ஸோ நம்ம வந்து வெஜ்லேயே கேக் தான், வெறும் கேர்டு மட்டும் யூஸ் பண்ணி கேக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேக்குக்கு நம்மளுக்கு பீட்டர் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம செஞ்சிடலாம். ரோஸ் மில்க் எசன்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், செம்மையாக இருக்கும். இந்த கேக் வந்து நம்ம செஞ்ச ட்ரெஸ்லெச்சஸ் கேக் மாதிரி ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம நார்மலாக சுகர் சிரப் வச்சு சோக் பண்ணாமல் பால், கண்டென்ஸ் மில்க்கு, விப்பிங் க்ரீம் அந்த மாதிரி 3 ஐட்டம் வச்சு நல்லா சோக் பண்ணி ரெடி பண்ணோம்னா செம்ம டேஸ்ட் ஆயிரும். நம்ம பேக் பண்ணி முடிக்கிற டைமுக்குள்ளே சாமான் கழுவு அவ்வளோ கடந்துடும். நம்ம அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட வேண்டியதான். என்ன செய்யற? கேக்கு ஃபுல்லா குத்தி வச்சிருக்க. ஓய் வேண்டாம்ப்பா, ப்ளீஸ் போயோம்ப்பா. அம்மா உனக்கு சார்லே ஆக்கும். கேக் ஆறட்டும் தானே, நைட்டு சாப்பிடுவோம். ஓகே, குத்தக்கூடாது. ரெடி ஆகட்டும். குத்தாதா சாமி. அம்மா வெந்துருச்சான்னு பாக்குறக்கா குத்துனேன். நீ குத்தக்கூடாது, சரியா? வேகட்டும். ஒரு கேக் நல்லா வருது. அது நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு குத்துவோம். ஆக்சுவலாக இந்த கேக்கு வந்து நல்லா ஃபோர்க் வச்சு குத்தணும். அஞ்சனாக்கா இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பாதி குத்தி அவங்க பாதி கடிச்சிக்கு சாப்பிட ட்ரை பண்ணி நியூ இயர் வரை வெயிட் பண்ணிட்டானா அவளுக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. சரின்ட்டு அவளுக்கு கொஞ்சம் கட் பண்ணி எல்லாம் ஷேப் பண்ணி இதை ஹார்ட் ஷேப்புக்கு மாற்றியாச்சு. சர்க்கிளில் செஞ்ச கேக்கை ஹார்ட் ஷேப்புக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணியாச்சு. அப்படியே ஐசிங்கு எல்லாமே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த கேக்கில் க்ரீமிங் பண்ண பிறகு எப்படா சாப்பிடுன்னு ரொம்ப நேரமாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதில் எப்படி ஹாப்பி நியூ இயர் ஃபுல்லாக எழுத முடியாது. ஸோ நான் இதில் வந்து கிளாஸியாக இருக்கட்டும் சொல்லிட்டு நல்லா நம்மளோட ரோஸ் மில்க் சிரப்லாம் ஆட் பண்ணி நல்லா மேலே கோட்டிங் பண்ணிவிட்டு அதே சூப்பராக ஜெல்லி ஃபினிஷிங்கில் செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. கேக்குக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. செம்ம சாஃப்டாகவும் இருந்துச்சு நம்மளோட கேக். வந்து கேக்கு மத்தியானமே செய்ய ஆரம்பித்தனால டிசம்பர் நைட்டுக்குள்ளே ஃபுல்லாக சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. நியூ இயரும் வந்தாச்சு. 90s கிட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக தெரியும். சன் டிவியில் நம்ம வந்து 1 2 3 கவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நியூ இயர் விஷ் பண்ணுறது செம்மையாக இருக்கும். என்னோட கசின் சிஸ்டர்ஸ் கூட எல்லார் கூட சேர்ந்து கவுண்ட் பண்ணுறது தான் இதை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. எல்லாரும் என்ன செய்றாங்க கனி? வேட்டு போடுறாங்களப்பா. எங்க பாப்பா புது ட்ரெஸ் காட்டாமாக்கு சூப்பரா இருக்கே. இப்போ நம்ம எங்க போறோம்? கம்மலா? யாருக்கு? கொக்கோக்கெலாம் கம்மல் வாங்கி தர முடியாதுப்பா. நீ கொக்கோ தானே? நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் பாப்பாக்காக கம்மல் வாங்குறதுக்கு வந்தாச்சு கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு. சில்வரில் தான் கம்மல் வாங்க போகிறோம். பட்டுக்குட்டிக்கு ஸ்கூலுக்கு போட்டு போகிற ஒரு அஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸுக்குமே கம்மல் ரொம்ப கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இல்லைனாலுமே நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு எல்லாமே.
ஃப்ளவர் டிசைன் வச்சு இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட இதே மாடலில் தான், இந்த காப்பு மாடலில் தான் போட்டிருப்பேன். செம்மையாக அழகாக இருந்துச்சு. ப்ரைஸ் எல்லாமே 2000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. செம்ம ஒர்த்து தான், செம்மையாக இருக்குது குவாலிட்டியும். சிவன் கோயில் வந்தாச்சு. அஞ்சனா குட்டி அழகா இருக்கு பாப்பு கம்மல். 4, 5, 6. குட்டிக்கு பிடிச்ச கோயில் பெருமாள் கோயில் தான். பெருமாள் கோயிலில் இருக்க அது முக்கியமாக இருக்க ஆஞ்சநேயர் தான். அங்கே தான் வந்து அவளுக்கு பிடிச்ச கல்கண்டு தருவாங்க. கல்கண்டு சாப்பிட்றக்காவே வேமா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவோன்னு கிளம்பி வந்துடுவாங்க. ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுத்த மாலையெல்லாம் போட்டுட்டு சூப்பராக சுற்றிட்டு இருந்தா. உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பாப்புக்கு என்ன கலர் வேணும்? பிங்க். நீ கேட்ட பிங்க் கலர் இருக்கும். எஸ் எஸ். நெக்ஸ்ட் அவுட்டிங்காக பீச்சுக்கு கிளம்பியாச்சு. அதுவும் ஹார்பர் பீச்சுக்கு கிளம்புறதுனால காரெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ரிட்டன் வரும்போது ரொம்ப குளிரும்னு சொல்லிட்டு. காரில் எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தாலும் ஸ்டாண்டிங்லேயே தான் வருவாங்க அஞ்சனாக்கா. என்ன பட்டு செய்கிற? காத்து வாங்குறியா? காத்து வாங்கல. என்னடா பட்டு செய்கிற? இன்னும் சாப்பிட்றா. எவ்வளோ நேரம் ஆச்சு? போட்டிங் தெரியுதா? சன்செட் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே ஹார்பர் பீச்சுக்கு ஃபைனலாக ரீச் ஆயாச்சு. மோசமான டாடி பிடிங்கி சாப்பிட்றாரு பாருங்க. எஸ் எஸ் எஸ். ஹாய் செல்லே. பேருன்றனால ஹார்பர் பீச்சு செம்ம க்ரௌடாக ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. எனக்கு இப்போ போய் குளிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணிக்கிட்டே இருந்தா. வா கிளம்புவோன்னா கேட்கவே இல்லை, மனசே இல்லை அவங்களுக்கு. கிளம்போமா? என்ன பண்ண போற? ஷார்க் இருக்கா? ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்கும். பீச்சில் எவ்வளோ பெருசாக தண்ணி பழ செடிவெல்லாம் வளர்ந்துருக்கு. அவ்வளோ சூப்பராக பெருசாக இருக்குது. மண் சாதா கடல் மண்ணில் கூட இவ்வளோ அழகாக வளருமான்னு தெரில. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவ்வளோ சூப்பராக பெருசாக இருந்துச்சு. நெய் தக்காளி, சொடக்கு தக்காளின்னு சொல்கிற குட்டி செடியும் இருந்துச்சு. அதில் நிறைய காய் கூட இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஃபுல்லாக ரெடி ஆகலை. என்னங்க செய்யறவங்கள? எதுக்கு? ஓய் ஓய். போகும்போது ஒரு பஜ்ஜி வாங்கியாச்சு. இப்போ ரிட்டர்ன் வரும்போது 2 பஜ்ஜி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே வந்தோம். செம்மையாக இருந்துச்சு இந்த கடையில் பஜ்ஜி வந்து. கிளம்ப மனசே வர்றதுனால டேடி கிள்ளியெல்லாம் வச்சு விளாண்டுக்கிட்டே வந்தாங்க. நாங்கள் ரசமலாய் வேறு பொதிகை ஸ்வீட்ஸில் வாங்கினோம். செம்மையாக இருந்துச்சு. அதை உட்காந்து சாப்பிட்டுட்டே வந்தாங்க. கூட்டமாக இருக்கும். ரொம்ப கூட்டம் இருக்கும்டா. இதுக்கு பொருட்காட்சி இல்லடா, சாமி கோயில். குட்டி இதெல்லாம் லைட்டிங் எல்லாம் பார்த்தோன்னே இல்லை இது எக்ஸிபிஷன் வாங்க போவோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பனிமதா கோயில் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்ததுனால அவள் வந்து இதுவும் எக்ஸிபிஷன் தான் வாங்க போவோன்ட்டு ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தா. ஷாப்பிங்க்கு டிமார்ட் வந்தாச்சு. டிமார்ட் வரக்குள்ளே அஞ்சனாக்கா கார்லேயே தூங்கிட்டாங்க குட்டிக்கனி. டிமார்ட் போவோம் அத்தனை தடவை சொல்லிட்டு இருந்தா. இப்போ நல்லா தூங்கி விழுகிற அளவு தூங்கிக்கிட்டே வந்தா. பாப்பா உள்ள வைடா கனி. அஞ்சனா போகாத, அஞ்சனா எங்கேயும் போகாத. ஷாப்பிங் எல்லாம் ஃபைனலாக முடிச்சாச்சு. கொஞ்சம் நிறைய ஷாப்பிங் தூக்கிட்டு போறதுக்கு கார்னா கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் கார்லேயே வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிளம்பி இருந்தாச்சு. பட்டுக்குட்டி கடைக்குள்ளே போனோன்னே எந்திரிச்சிருவாங்க. அதுவும் இந்த பாக்ஸ் ஒரே ஒரு பாக்ஸை வாங்கி வச்சுட்டு நான் தான் தூக்கிட்டு வருவேன் என்னோட பாக்ஸ்ன்னு சொல்லிட்டே வருவாங்க.
அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி அக்கா தொலைஞ்சு அந்த போயிட்டில, பாக்ஸ் தொலைஞ்சு வந்து போயிட்டில அந்த நீ. பாக்ஸில் எல்லாத்தையும் வச்சுக்குவேன்னு சொல்லி கதை வேற சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இன்ஜின் ஸ்டார்ட். ஹாப்பியா ஹாப்பியா ஹாப்பியா. அதுக்குள்ளே காலியா போச்சா? சூப்பர். சூப்பர் சூப்பர். 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 பாட்டு என்ன போட்டு செஞ்சு வச்சிருக்க? போதுமா? எல்லா க்ரீமையும் சாப்பிட்டாச்சா? நியூ இயர் ஆரம்பித்தோடனே வெட்டணும் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து ஜனவரி 1 நைட்டு தான் வெட்டிட்டு இருந்தோம். ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் ஒர்க் நிறைய ப்ராசஸ் இருந்தனால அப்படியே நாங்கள் வந்து வெட்டவே லேட் ஆயிடுச்சு. நைட்டு தான் உட்காந்து வெட்டிட்டு இருந்தோம். ஹாப்பி நியூ இயர் சொல்லு. டைம் இல்லை. பை. குட் நைட். டாடா. உங்களுக்கு இந்த நியூ இயர் வீலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா பாய்.